ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தாளிப்பு வடகம். இந்த தாளிப்பு வடகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த சம்மர் சீசன்ல நல்லா இந்த தாளிப்பு வடகம் எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம்னா உங்களுக்கு வருஷத்துக்கும் கெடாது. இது நம்ம குழம்பு செய்யும் போது தாளிக்கையில யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஃப்ளேவரா ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். தாளிப்பு வெங்காய வடகம் பண்றதுக்கு சின்ன வெங்காயம் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவு வெள்ளைப்பூண்டு, அதையும் நல்லா தோலோட நசுக்கி எடுத்துக்கோங்க. இதில் துவரம்பருப்பு 50 கிராம், வெள்ளை உளுத்தம்பருப்பு 50 கிராம், காய்ந்த மிளகாய் 15. இந்த துவரம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பவுடர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூண்டை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சேர்த்துருக்க கலவை கூட 50 கிராம் கடுகு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் சீரகம், 25 கிராம் வெந்தயம், கருவேப்பிலை ஒரு கொத்தளவு, அதாவது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு அவசியம் இல்லை, இது நமக்கு கெடாமல் இருக்கிறதுக்காக உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 50 ml விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த விளக்கெண்ணெய் நமக்கு இந்த வடகம் கெடாமல் இருக்கிறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம பருப்பு மிளகாய் எல்லாம் நல்லா பொடிச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை, இந்த அளவுக்கு குறகுறன்னு அரைச்சாலே போதும். இதை இப்போ இந்த வெங்காய கலவை கூட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இது எல்லாமே நல்லா கலந்துக்கலாம். கைகளால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரம் நமக்கு எல்லாம் அந்த கடுகு சீரகம் இது கூடவும் சேரும். அதனால நல்லா இந்த அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம வெங்காய வடகம்க்கு தேவையான கலவை ரெடி ஆயாச்சு. இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு இந்த மாதிரி அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இதை இன்னைக்கு காலையில் பிசைஞ்சிங்கன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் இதை அப்படியே பிசைஞ்சு அமுத்தி வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை நாளைக்கு காலையில் எடுத்து நம்ம ஒரு தட்டில் பரப்பி வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். இதை உங்களுக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்க, ஒரு நாள் எல்லாம் நம்ம பாத்திரத்தில் போட்டு அமுத்தி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை ஒரு தட்டத்தில் இந்த மாதிரி நல்லா பரப்பி ஒரு நாள் எல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குதுங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். வெங்காயத்தை இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு எடுத்ததுனால நல்லா மொறு மொறுன்னு ஆயிருக்குங்க. இப்போ இதை கையில் நல்லா விளக்கெண்ணெயை தொட்டுட்டு நல்லா குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் பிரட்டி வைக்கிறதுக்கு 50 ml விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். பாக்கி இருக்க 200 ml விளக்கெண்ணையும் இப்போ நம்ம யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக உருண்டைகள் பண்ணிக்கலாம். நம்ம வடகம் நல்லா ஒரு நாள் எல்லாம் நல்லா காஞ்சி வந்திருக்குங்க. இப்போது இந்த மாதிரி விளக்கெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா இப்படி தொட்டுட்டு நல்லா கையேகமாக இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிருக்க வெங்காயத்துலேருந்து எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த விளக்கெண்ணெய் தொடும்போது நமக்கு வடகம் நல்லா காஞ்சி வந்ததும் நல்லா பைண்டிங்காக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த விளக்கெண்ணெய் தொட்டுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம்.
தாளிப்பு வடகம் நல்லா ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அதை நல்லா இப்போது விளக்கெண்ணெயில் தொட்டு உருண்டைகள் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் 4 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தீங்கன்னா இந்த உருண்டைகள் எதுவுமே உங்களுக்கு உடையாது. இது நம்ம இந்த வெயில் காலத்தில் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டும் போகாது. 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்குங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்க்கும்போது இது ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப சத்துள்ளதாகவும் இருக்கும். இதை உங்களுக்கு நாளைக்கு காலையில் வெயிலில் வைக்கும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இப்போ நம்ம வடகம் நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைரக்ட் வெயிலில் வச்சுருங்க. இது மாதிரி 4 நாள் வச்சு எடுக்கணும். பாருங்க, இப்போ நம்ம வடகம் நல்லா 3 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், உடையவே இல்லை. அந்தளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. இன்னும் ஒரு நாள் இல்லை 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்தால் கூட தப்பில்லை. ஏன்னா நமக்கு வருஷத்துக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இது இன்னும் 1 நாள் வெயிலில் வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வடகம் நான் 6 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா காஞ்சிருச்சு. நல்லா மொறுன்னு இருக்குது. பாருங்கள், உடையவே இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வெங்காயம் வச்சு இந்த வடகம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்புக்கு தாளிக்கும் போது இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.